அவைலபிலிட்டி கம்மியா வச்சுக்கிறதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம யார் கூட அதிகமா இருக்கோமோ, யார் நம்மகிட்ட ரொம்ப அவைலபிளா இருக்காங்களோ, நம்ம சொல்றதுக்கெல்லாம் எஸ் சொல்லிட்டே இருக்காங்களோ, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் கிராண்டட் மாரி நம்மளுக்கு தெரியும். ஓகே நம்ம கூட இருக்காங்க கிராண்டட்ன்னு. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து அவைலபிலிட்டி கம்மியா இருக்காங்க, ஸ்கார்சிட்டியா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல தான் நமக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணக்கூடாது. ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஜென்யூனா இங்கேயும் ஜென்யூனிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நீங்க ஜென்யூனா பிஸியா இருக்கணும். நீங்க ஜென்யூனா வேற ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்கணும். உங்களோட லைஃப்ப இம்பார்ட்டன்ட்டா நெனச்சு, உங்களோட பெர்சனல் குரோத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸா இருக்கும். ஐயோ! உங்களோட டைம் அண்ட் எனர்ஜிய நான் எடுக்கணும்னா நான் காத்துட்டு இருக்கணும். அந்த லெவலுக்கு வந்து நீங்க பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த வேல்யூ நீங்க உங்க டைமுக்கு இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பெர்சனா அவங்க இருப்பாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அவங்களே உங்கள நெருங்கி வருவாங்க.